தண்ணி குடு. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒண்ணும் வேணாம், எடுத்துக்கிட்டு போ. என்னங்க என்னாச்சுங்க? ஏன் அழறீங்க? சொல்லுங்க. சுரேஷ், என்னப்பா என்னாச்சு சொல்லுப்பா, எங்களை எல்லாம் பயமுறுத்தாத. அப்பா அழாதீங்கப்பா, என்னாச்சுப்பா சொல்லுங்க. எங்க உங்களை தானே கேக்குறோம், சொல்லுங்க என்னாச்சு? நம்ம புள்ள ஜெயிலுக்கு போறது உறுதியாயிருச்சு ஈஸ்வரி. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் பாக்குறதுக்காகவா நான் அவனை இப்படி வளர்த்தேன்? என்னைக்கும் அவனை என் பையன் மாதிரி பார்த்தது இல்லையே, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பார்த்தேன். இனிமே அவன் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காது, ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காது. அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு பொருள் வேணும்னா இது வேணும்னு அடம் பிடிச்சு வாங்குவான். அது கிடைக்கலனா உடைஞ்சு போயிருவான். சின்ன சின்ன விஷயத்துக்கே அப்படி இருந்த பையன் போலீஸ் வேலைங்கிறது அவனுக்கு ஒரு லட்சிய கனவா இருந்தது. இனிமே அது அவனுக்கு கிடைக்காம போக போகுது. அவன் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. என் புள்ள அதை டெய்லி நினைச்சு நினைச்சு உருகிறத நான் பார்க்கணுமா? அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டது இதுக்குதானா? ஏங்க சொன்ன கேளுங்க, அழாதீங்க. உங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டியன்னா எப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னா, அப்ப என் புள்ள வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் எனக்கு தெரியுமே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு எந்த நேரத்துல வராங்கிறது தானே முக்கியம். இவளை எந்த நேரத்துல பாத்தீங்களோ, எந்த நேரத்துல கூட்டு வந்தீங்களோ தெரியல. இவ வந்த நேரத்துக்கு என்னென்னமோ நடந்திருக்கணும். தலைக்கு வந்தது தலைப்பகையோட போச்சுங்கிற மாதிரி உசுருக்கு சேதாரம் இல்லாம போச்சே, அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. ஹலோ குட்டி. அம்மா, என்னாச்சு குட்டி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? குட்டி அழாத குட்டி, நான் சொல்றதை கேளு. நானே நொந்து போயிருக்கேன், நீ வேற அழுது எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதம்மா. இல்லம்மா, இதுக்கு மேல இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. ஏ குட்டி, என்ன வார்த்தை பேசுற? அம்மா, இவங்க எல்லாம் என்ன வார்த்தை பேசுறாங்க தெரியுமாமா? என்னால காது கொடுத்து கேட்க முடியலம்மா. அப்படியே உயிர் போற மாதிரி இருக்குமா. இதுக்கு மேல இதை கேட்டுட்டு இருந்து நான் செத்துருவேம்மா. என்ன குட்டி பேசுற நீ? தப்பு குட்டி, அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ சொல்லாதம்மா. அம்மா, என்ன பேசினா கூட நான் பொறுத்துக்குவேம்மா. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பத்தியும் கண்ணபடி பேசுறாங்கம்மா. இதெல்லாம் கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியலம்மா. நான் பேசாம அங்க வந்துடுறேம்மா. இது பாரு குட்டி, ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கிறது யாரு? உன் புருஷன். எதனால அவருக்கு இந்த நிலைமை? நம்ம வீட்டு பிரச்சனையால. தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, அதுவும் நம்மால நடந்து போச்சு. இப்ப அவங்க என்ன சொன்னாலும் நீ பொறுமையா இருந்து கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். உன் புருஷன் இந்த பிரச்சனையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பேசணும். இத பாரு குட்டி, நம்ம மேல தப்பு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா. இல்லம்மா, நான் வந்துடுறேம்மா. அப்படியே வாய் மேலே போட்டுருவேன். தப்பு. நான் உன் கால்ல வேண விடுறேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதம்மா. அம்மா. குட்டி, நான் சொன்ன நீ கேப்பல? சரிம்மா, நான் இங்கே இருக்கேன். நீ அமைதியா இரு, தைரியமா இருமா. நல்லதே நடக்கும், நீ பயப்படாத. அம்மா நான் இருக்கேன்ல, அப்பாவை மனசுல நினைச்சுக்க. மாப்பிள்ளை கொண்டு ஆகாது, சரியா? சரிம்மா, வச்சிடுமா.
ஐயா பெரியவரே, என்னம்மா? கொஞ்சம் பொடி இருக்குமா? பொடி இல்லம்மா, பாக்குதான் இருக்கு. வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ம்ம். என்னடா சோமு, ரொம்ப நோவுதா? ஆமா, ஏன்? என்னடா நீ சும்மா நாச்சும் போய் இடிக்கிற மாதிரி இடிச்சுக்கிட்டு தலையில தக்காளி சட்னி ஊத்திக்கிட்டு இருப்பானா? அதை விட்டுட்டு நிஜமாவே போய் நங்கு நங்குன்னு இடிச்சுக்கிட்டு இருந்தானா நோவாம என்ன பண்ணும்? அப்படிலாம் நான் பண்ணதுனாலதான் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போறான். அவன் ஜெயிலுக்கு போறான்டா. நம்மள பாரு, ஆஸ்பத்திரியில கிடக்குறோம். இந்நேரம் வீட்டுல இருந்திருந்தா வகை வகையா பிரியாணி, விதவிதமா சிக்கன் மட்டன் அப்படி இப்படின்னு செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப மட்டும் என்னம்மா, குமார்கிட்ட சொல்லி செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. டேய் சோமு, ஆ? குமார் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. நாம இவ்வளவு தூரம் அடிபட்டு கிடக்குறோம். அந்த குமார் பையன் வந்து பார்த்தானா பாத்தியா? அவனை விடுமா, அவன் பயந்து போய் கிடப்பான். பயந்தா பரவாயில்லடா, பாஞ்சிர போறான். நாம இல்லங்கிற துணிச்சல்ல அங்க ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணிட போறான். மா, அவனை விடுமா, அவன் வீட்டுல பச்சை புள்ள மாதிரி கிடப்பான். ம். எந்த வார்டா இருக்கும்? அது வந்து வாடுப்பா. சார், என்ன சார்? சோமு பாஞ்சாலியை பார்க்க வந்திருக்கோம். மா, அங்க பாத்தியா யார் வரான்னு? டேய், இவங்க என்னடா எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னாடி வந்துடுறாங்க? பார்ட்டுமா, எடுத்து பாத்தீங்கம்மா. டேய், நீ கண்ணை மூடி படுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். படு. என்னப்பா, உள்ள அனுப்பலாமா? போ சொல்லுங்க. சரி, போய் பார்த்துட்டு வாங்க. சரி. வாங்கப்பா. அதோ வாங்க. சோமு, சோமு. டேய், அறிவு இல்ல? அடிபட்டு கிடக்குற பிள்ளைய போய் தட்டிக்கிட்டு இருக்க? ஏங்க, எழுப்புங்க, பேசணும். ஏண்டா, உனக்கு காது கேட்காதா? இப்பதானே சொன்னேன் அவன் அடிபட்டு உயிர் பொழிச்சு வந்திருக்கான்னு. டாக்டர் என்னமோ காமா சோமான்னு சொன்னாரு, அதுக்கு போயிட்டானா. கண்ணே திறக்க முடியாதான். இதுக்கப்புறம் கண்ணை திறந்தானா அது மறு ஜென்மமா, டாக்டரே சொன்னாரு. மா, மா, தலை சுத்துமா. என் பிள்ளை கண்ணை திறந்துட்டா, மறு ஜென்மம் எடுத்துட்டா. டேய் சோமு, கண்ணை திறந்துட்டியாடா? சோமு, இவங்க ரெண்டு பேரும் பாரு, யாரும் தெரியுதான்னு பார்த்து சொல்லு. டேய் சோமு, இது எவ்வளவுடா? சோமு, உங்களை கொஞ்சம் பேசணும். மா, நான் யாரு கூடயும் பேச தயாராலன்னு சொல்லுமா. இதை பாருங்க தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயம், அவசியம் பேசித்தான் ஆகணும். மா, இப்ப இவங்கள போக சொல்றியா இல்லையா? அதான் சொல்லிட்டான்ல, கிளம்புங்க. நீ கண்ணை மூடி படுத்துக்கப்பா. பாஞ்சாலி அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இத பாருங்க, எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சுந்தரி அம்மா மருமகனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தெரியுமே, நாங்க தானே மாட்டி விட்டோம். புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா இத போய் சொல்லிட்டு இருக்கீங்க. மாரிச்சாமி ஜெயிலுக்கு போயிட்டான், சூர்யா வாழல, சுந்தரி மருந்து குடிச்சிட்டா, இப்படி ஏதாவது கிளுகிளுப்பா சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆட போங்க கழி தீர்த்தான். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. தம்பி, நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? எங்கிட்ட தானே சொல்லி ஆகணும். இத பாருங்கம்மா, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. எதுவா இருந்தாலும் பொடி போட்டாதான் பேச முடியும். நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையன் கையில ஒரு எட்டனாவை கொடுத்து பொட்டி கடையில போய் கொஞ்சம் பொடி வாங்கிட்டு வர சொல்லுங்க. முதல்ல போட்டுக்கிறேன், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம். என்ன இன்னும் போலியா? அண்ணே 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 அண்ணே, என்னம்மா உங்ககிட்ட ஒரு பெரிய தொல்லையா போச்சு, வந்ததுல 100 வாட்டி போடி போடின்னு கேட்டேன். என்னம்மா நீ வச்சுக்கோ. குடி. இந்தாம்மா. இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். இத பாருங்க, மாரிச்சாமி ஸ்டேஷன்ல இருக்காரு. அவரு போலீஸ் வேலையில இருக்கிறவரு.
அவரு வேலையே போயிடுங்க. நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா. சரியா போச்சு. என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க? இத பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க பண்றோம். இந்த ஒரு தடவை எங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க கேக்குறத நாங்க பண்ணி கொடுத்துட்றோம். என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும்? கேளுங்க, எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோம். எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டேன். கேளு சோமு, எவ்வளவு வேணுமோ கேளு. ஒரு 25 கோடி கொடுத்துருங்க. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? கொடுக்க முடியாதுல்ல? சரி, அப்ப நாங்க வேணா ஒரு டீலுக்கு வரட்டுமா? பாபு, நீ வந்து என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கறதுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்த. கொடுத்தியா இல்லையா? இப்ப நான் என்ன பண்றேன்? 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். நீ உன் மனைவியை எனக்கு விட்டு கொடுத்துற. சும்மாரா, பேசாம இரு. என்னப்பா அநியாயமா இருக்கு, எல்லாத்துக்கும் கோபப்படுறிய. அண்ணா, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்கண்ணா. என் பொண்டாட்டியை இவரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்ப நான் அந்த 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். என் பொண்டாட்டியை விட்டு கொடுத்துறேன்னா கொடுக்கறது தானே நியாயம். என்ன பண்ணி? வேண்டாம் சோமு, அவ்வளவுதான். அதான்ப்பா சொல்றேன், வேண்டாம்ல, திருப்பி கொடுத்துரு. தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நாங்க ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு பணம் கொடுத்தோம்ல, அதே மாதிரி திரும்பவும் கொடுத்துறோம். எவ்வளவு வேணும்னு மட்டும் கேளுங்க. நாங்க 2 பேர் இருக்கோம்ல, அதனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் நம்பர் 1, மா என்ன பண்ணா நம்ம மதிய விட்டு கொடுக்கலாம்? நீயே சொல்லுமா. நல்லா டைம் எடுத்து யோசிமா, யோசிச்சு சொல்லு. ஒண்ணு பண்ணலாம்டா சோமு. சொல்லுமா. அந்த சுந்தரி, மதி, சூர்யா, நடராஜ், அவன் பொண்டாட்டி, அப்புறம் அவன் மாமியா, மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? ஐயோ, கவுண்டிங் பண்ணாம விட்டமா. பாபு, நீங்க என்னீங்க? மா முறைக்கிறாமா, இவங்ககிட்ட பேச முடியாது, வெளில போ சொல்லு. இரு சோமு, அவன் சின்ன பையன், அப்படிதான் கோவமா இருப்பான். பெரிய மனுஷன் இருக்காருல்ல, கழி தீர்த்தான், அவர்கிட்ட சொல்லுவோம். நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்ன எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரீங்க. இங்க நானும் என் பையனும் எந்திரிச்சு இந்த கட்டில் மேல நின்னுக்குவோம். அவங்க எல்லாரும் வரிசையா வந்து எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு போயிடணும். அப்படி மன்னிப்பு கேட்டா இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். இங்க பாருங்கம்மா, உங்க கால்ல விழணும், அவ்வளவுதானே. நான் உங்க கால்ல விழறேன். சும்மாறா. போங்க கழி தீர்த்தான். நீங்க ஒரு டம்மி பீஸ். நீங்க வந்து கால்ல விழுந்தா நாங்க கேஸ வாபஸ் வாங்கிடுவோமா? என்னம்மா இப்பெல்லாம் ரொம்ப அசத்துறியே. என்ன இப்ப அவங்க கால்ல வந்து விழுவாங்களா மாட்டாங்களா? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு என்ன இப்ப பணம் தானே வேணும்? எவ்வளவுன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். அது செகண்ட் ஆப்ஷன். நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்ன மாதிரி ஒரு 25 crores எடுத்துட்டு வந்துடுறீங்க. சோமு, சும்மா விளையாடாத. எவ்வளவு வேணும்னு ஒழுங்கா சொல்லு. என்ன ப்ரோ, எதுக்கு இப்ப மிரட்டுறீங்க? நோ 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 நோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 25 crores கொடுத்துட்டீங்கன்னா மதிய விட்டுறேன். இல்லனா நான் ஒரு 5 lakhs உங்களுக்கு ரிட்டர்ன் தரேன். நீங்க மதிய எனக்கு கொடுத்துருங்க, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். டேய், அதான் நீ தான் ஏற்கனவே டைவர்ஸ் பண்ணியாச்சுல. டைவர்ஸ் பண்ணா என்ன, திரும்ப நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். டேய் சோமு, அப்படி பண்ண முடியுமாடா? ஃபாரின்ல எல்லாம் அப்படிதாம்மா. டைவர்ஸ் பண்ணுவாங்க, திரும்ப மேரேஜ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணுவாங்க, திரும்ப டைவர்ஸ் பண்ணுவாங்க. மதிய நான் மேரேஜ் பண்ணியிருந்தேன், திருப்பி டைவர்ஸ் பண்ணிட்டோம், இப்ப திரும்ப மேரேஜ் பண்றோம், திரும்ப டைவர்ஸ் பண்றோம், திரும்ப மேரேஜ் பண்றோம், திருப்பி டைவர்ஸ் சண்டை போடுறாங்க.
தப்பு. விடுங்கப்பா. ஏன் தம்பி படிச்சவர் தானே, நீங்க இப்படி போய் சண்டை சார் அவன் போடுறீங்க? ரொம்ப மோசமானவன் சார். அவன் மட்டும் இல்லப்பா, அவங்க அம்மாவும் மோசமானவ தான். வந்ததுல இருந்தே பார்த்துட்டு தானே இருக்கோம். அவங்க அராஜகம் தாங்க முடியலப்பா. அதுங்க ஃப்ராடுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதுங்க என்ன வேணா பண்ணிருக்கட்டும். இப்போ நீங்க பண்ணதுக்கு அவங்க கேஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க உள்ள போயிருவீங்க. பார்த்து நடந்துக்குங்க. சரி சரி, இப்ப கிளம்புங்க. டேய் சார் கூட்டு போங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? அப்பா அவங்க வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எனக்கு தெரியாதா? அவங்க வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதா? என்னடா நீ? நாம எதுக்காக வந்தோம்? அந்த நோக்கமே பாழா போச்சுடா. கோவப்பட்டோம்னா எதுவும் காரியம் ஆகுமா? ச்சே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. எல்லா காரியத்தையும் எடுத்துட்டிய. சரி வா போலாம் வா. வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார். சார் நீங்க உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் அதான் சார், கேஸ் என் மேல போட்டிருக்கீங்கல்ல, அது விஷயமா தான் உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட பேசுறீங்க? கோர்ட்ல கேஸ் இருக்கு, கோர்ட்ல பாத்துக்க வேண்டியதானே? இல்ல சார், கோர்ட்டு கேஸ்னா தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத செலவு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க ரொம்ப நேர்மையான ஆள்னு வக்கீல் சொன்னாரு. அதனால உங்ககிட்டயே வந்து பிரச்சனையை நேரடியா வச்சு பேசிடலாமே தான் சார். ஆல்ரைட், ரொம்ப நல்லது. அப்படியே கூட பண்ணிடலாம். நீங்க சரியா நடந்துக்கிட்டா கோர்ட்டுக்கு வெளியே இதை பேசி முடிச்சுக்கலாம். இதுல என்ன இருக்கு? சந்தோஷம் சார். யோ, நான் அப்பயே சொல்ல சாரா நேர்ல பார்த்தா எல்லாம் சரியாயிடும்னு. நீதான் யோசிச்ச. சார் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். ஏ, உங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? தெரியும் சார். அது பிரமாதமா பண்ணிடலாம். என்ன காம்பன்சேஷன் கொடுத்து சரி பண்ணிடலாம். அது எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, பண்ணிடுறேன். அதான் வக்கீல் நோட்டீஸ்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேனே. உங்க சொத்துல இப்ப என்ன இருக்கோ அதுல சரி பாதியே கொடுத்துடணும். அப்படி சரி பாதியா கொடுத்தீங்கன்னா பிரச்சனையை முடிச்சுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் எல்லாம்? சார் இது சரியில்லை சார். எது சரியில்லைங்கிறீங்க? இல்ல சார், என் மேல பொய்யா பழிய போட்டு அவங்க எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க சார். சரி, என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த சொந்தமாச்சு, அவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணிடலான்னு தான் 5-10 கொடுத்தலாம்னு நினைச்சா நீங்க சொத்துலயே பாதி கேக்குறீங்க. இதோ பாருங்க மிஸ்டர் துரை, இது கோர்ட் இல்ல, நானும் ஜட்ஜ் இல்ல. நான் சுந்தரி சார்பா ஒரு வக்கீல், அவ்வளவுதான். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல ஜட்ஜுக்கு முன்னாடி சொல்லுங்க. அவர் பார்த்து என்ன முடிவு சொல்றாரோ அதை நாம ஏத்துப்போம். சார் என்ன சார் நீங்களே நினைச்சு பாருங்க சார். நான் கஷ்டப்பட்டு போராடி இத்தனை சொத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியா வந்து லவட்டிக்கிட்டு போயிடுவாங்களா? திரும்பவும் சொல்றேன், உங்களை ஏமாத்தணுங்கிறதோ உங்ககிட்ட இருந்து சொத்தை பிடிங்கி அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதோ என் நோக்கம் இல்லை. எது சரிங்கிறத நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. சார் நீங்க ரொம்ப அநியாயமா பேசுறீங்க சார். நியாயம் ஒண்ணு இருக்குல்ல சார், அது கொஞ்சம் யோசிங்க சார். இத பாருங்க, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா வெளியில போறது நல்லது. சாரி சார், சாரி. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கங்க சார். நீங்க புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் துரை. இப்பவும் சொல்றேன், ஒரு ஆடிட்டரை வச்சு ஆடிட் பண்ணி உங்க சொத்துல எவ்வளவு இருக்கோ அதுல சரி பாதி தரேன்னு சொல்லுங்க. இப்பவே எந்த டென்ஷனும் இல்லாம அலைச்சல் இல்லாம முடிச்சு தரேன்.